ஆமே. ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்த கிருபையை தருவேன் பிராமிஸ் பண்ணல. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான கிருபைய நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிற என் ஆண்டவருடைய நேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னார் என்றார். பாருங்கள், இந்த பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலேயாம கூட்டிட்டு வரான். என்னாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இப்ப பிலேயாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு ஆண்டவர் இதை விரும்புறத அவன் பார்த்துட்டான். அதை பார்த்ததும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை. ஏன் வனாந்திரத்தில் யார் இருக்கிறா? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவன் எதை பார்க்கிறான்? அவங்க மேல இருக்கிற கர்த்தருடைய பிரியத்தை பார்க்கிறான். கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான்? பிரியத்தை பார்க்கிறான். அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? அதனுடைய 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபே, யாக்கோபே, கூடாரங்களும் உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். எங்க பார்த்து சொல்றான்? வனாந்திரத்துல ஏது ஆறு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு, அவங்க மேல அவருடைய நேச கொடி இருக்குதுன்னா இப்போ வனாந்திரத்துல இருப்பாங்க, ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இவன் வாயில என்ன வரல? அவன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வரல. ஏன்னா இவங்க மேல என்ன இருக்கு? ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கு நம்புறீங்களா? ஆமென். என் மேல் பறந்த அவருடைய கொடி. இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரோ நேசிக்கலையா வேல்யூ பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே. ஹalleluya. ஆண்டவருக்கு என் மேல பாசம் இருந்தா அந்த வனாந்திரத்துல வச்சிருப்பாரா? ஆண்டவருக்கு உன் மேல பாசம் இருக்கனால தான் வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, தாழ விழும்போது கண் திறக்கப்படும். அவனுக்கு பார்வையில் என்ன தெரியல தெரியுமா? இந்த வனாந்திரமே தெரியல. இவங்களா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இப்படிதான் தெரியுது. நமக்கு இப்படிதான் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்தில் தங்கும். எப்படி இருக்க போறான் தெரியுமா? ஹalleluya. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வனாந்திரத்துல தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். கண்மலை அடிக்கணுமா வேண்டாமா? இங்க ஒருத்தர் சொல்றான், இவன் பரவி போகிற ஆறுகளை. பேசாம இருந்துரு. நான் இருக்கிற சிச்சுவேஷன் வேற. 1000 ரூபாய்க்கு கண்ணு தள்ளிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. என்னது இதே தரித்திரம் 1000 மடங்கா? இதே கடன் 1000 மடங்கா? இல்ல. நம்மளால இதை யூகிக்க முடியாது, நம்மளால இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் செய்வேன்னு சொன்னா செய்வார். 75வது வயசுல ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம்
வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். அவர் என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆபிரகாமுக்கு முதிர் வயது ஆகும்போது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றல்ல, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது அப்படியே செய்வார். ஆமென். ஆதியாகமம் 26:3 ஈசாக்கிட்ட என்ன சொல்லுவார்? நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. அதே 26:12 வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். பாருங்க, ஆசீர்வதிப்பேன் சொன்னார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஒன்னு சொன்னா அது அப்படியே செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அழகா பாடுவோம். இனி சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து நீர் சொல்லியோ, சொன்ன வார்த்தையை கைகளை உயர்த்தி ஒரு முறை என்னிடம் நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். மிக முக்கியமான 3 காரியங்கள். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று ஈசாக்கு தெரிந்தெடுத்த பாதை. தேவன் நடத்துதலின்படி பாதையை தெரிந்தெடுத்தான். தேவன் நடத்துதலின்படி ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். 2வது வசனம் 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு போயிராது. ஏன்னா பஞ்சம்னாலே எல்லாரும் எகிப்துக்கு போயிடுவாங்க. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்த போதும் ஆபிரகாம் எகிப்துக்கு தான் போனார். அப்ப ஈசாக்கும் அப்படி பிளான் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படிங்கிறார். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்நிலையை வைத்து பாதையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை தெரிந்தெடுக்கவே கூடாது. கர்த்தர் சூழ்நிலையை வைத்து நமக்கான திட்டம் போடவில்லை. நாம் பிறக்கும் முன்னமே தேவன் நமக்கான பாதையை ஏற்கனவே அவர் வரைஞ்சு வச்சிட்டார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உமது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார். ஆமா, நாம எதை வைத்து பாதையை தெரிந்தெடுக்கிறோம்? நாம தெரிந்தெடுக்கிற பாதை என்ன? யாத்திராகமம் 23:2 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. ஆமே, அந்த மல்டிடியூட நீ ஃபாலோ பண்ணிடாத. ரொம்ப பேர் என்ன பண்ற இன்னைக்கு பொதுவாகவே எல்லாரும் என்ன பண்றாங்க அதை பார்த்து தான் நம்மளும் அதை ஃபாலோ பண்றோம். ஒரு இடத்துல நீங்க சும்மா பாருங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமா இருந்துன்னா நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா நிக்குது. அதே இது ஒரு ஆள் தனியா நின்னாங்கன்னா வண்டி ஆக்சிலேட்டர் தனியா நிக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை. கூட்டமா அப்படின்னாலே நம்மளை அறியாம அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, திரளான பேர்களை பின்பற்றாத. திரளான பேர்கள் எல்லாரும் அப்படித்தானே போறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பாரு, நாடு ஓடும் போது கூட ஓடணும். ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, என் நினைவுகள் என் வழிகள். அப்ப நம்ம அவர் ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணிட்டார்.
அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவாரே தவிர காலத்துக்கு ஏற்றார் போல் மாறுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணணும், ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணணும்னு நம்ம எல்லாம் விரும்புறோம். ஆனா நம்ம எந்த பாதையில நிக்கிறோம், எந்த பாதையில நிக்கிறோம்? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் கேட்கிறாருன்னா ஆண்டவரால ரீச் பண்ண முடியல. ஆதாம இவ்வளவுக்கு ஆண்டவர் அவன் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வருகிறார். இது அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது, அவருடைய தயவை காண்பிக்கிறது. ஆனாலும் ஆதாம ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கான்டாக்டை விட்டு, அந்த தொடர்பை விட்டு அவன் வெளியே நிற்கிறான். நம்ம லைஃப்ல இது மட்டும் வந்துடவே கூடாது. நான் வெகு ஜனங்கள் செய்யறது போல நானும் செய்யறேன் அப்படின்னா என் மேல ஒருவேளை எகிப்தின் தானியம் கிடைக்கலாம், ஆமே, கூடவே ஆகாரம் வருவா, நமக்கு தெரியாது. எகிப்துல என்ன வேணாலும் கிடைக்கலாம். அங்க போய் எகிப்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஏன்னா அது அவனா தெரிந்தெடுத்த பாதை. நம்மளா தெரிந்தெடுக்கிற பாதையில நிறைய பொய் சொல்ல வேண்டி இருக்கும், நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கும். இது தேவன் நியமிக்க பாதையில ஆண்டவர் இப்படி கொண்டு போகவே மாட்டார். அவர் சத்திய ஆவியானவர். ஆமே. நிறைய ஆபிரகாமா இருந்தாலும் நம்மளா ஒரு பாதையை தெரிந்தெடுத்தா நம்ம நிறைய இப்படி எல்லாம் நம்மள மாற்ற வேண்டி இருக்கிறது. ஆமே. வெகு ஜனங்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சுன்னு ஆசாப் சொல்றான். ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அவன் கண்கள் எடுப்பாய் பார்க்குது. இதனால என்ன ஆகுது? சங்கீதம் 73:10 ஆசாப் வேதனையோடு சொல்லுகிறான், ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அவங்க எல்லாம் இந்த ஆசாவை போல நம்ம பரிசுத்தம் தேவன் சொல்லிட்டு இருந்தா நம்ம லைஃப் தேராது. நான் பாரு, அவன் ட்ராக்கை பிடிச்சு போயிட்டா நம்மளும் ஈஸியா செட்டில் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அவங்க போறாங்க, அவங்களுக்கும் தண்ணீர் எப்படிதான் கிடைக்குது? பரிபூர்ணமா கிடைக்குது, பரிபூர்ணமா கிடைக்குது. கிடைக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். பல நேரத்தில் நாம கூட அப்படிதான் சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தை நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை உலக வழக்கத்துக்கு ஒத்து இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஜனங்கள் அதை என்ன காரியமா எண்ணி தள்ளினாங்களாம்? அந்நிய காரியமா எண்ணி தள்ளினார்கள். இந்த உலக வழக்கத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒத்திருக்கவே இருக்காது. அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமே. நீ இங்கே குடியிரு. ஆமே. தேவ நடத்துதல். அநேகர் நம்ம பல நேரத்தில் இதெல்லாம் என்ன தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பார். ஆமே. உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால். ஆமே. பாருங்க, எல்லாரும் பஞ்சகாலம் வந்ததும் தங்களுக்கு சரியென்று தோன்றுகிற இடத்துக்கு போனாங்க. அப்படிதான் நகோமி குடும்பம் எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது, ஆனா போவாஸ் அங்கேயே இருந்துட்டார். போவாசம் போயிருக்க வேண்டியதானே? இல்ல. என்ன இருந்தாலும் பெத்லகேம்னாலே அப்பத்தின் வீடு. இன்னைக்கு பஞ்சமா இருந்தாலும் நாளைக்கு அப்பா சந்திப்பார். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலினால் சந்திப்பார். அப்படியே உட்கார்ந்துட்டா பாருங்க. ஆமா. அடுத்த நாள் இப்படி போயிட்டு வந்தவங்க எந்த வயல்ல தான் நிக்கிறாங்க தெரியுமா? அவர் சமூகத்தை விட்டு ஒருத்தன் விலகாம இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு அவன் தரித்திரனா இருக்கலாம், ஆனா பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் தேடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்கா நன்றி.
ஆச்சரியப்படுத்துற காரியம், கொஞ்சம் பணத்துக்காக ட்ராக் மாதிரி போன ஒரு சீசன் உண்டு. யார் தெரியுமா? யூதாஸ். அவன் ஃபர்ஸ்ட் ட்ராக் மாறி இருக்க மாட்டான். அவன் நினைச்ச ஒரு காரியம் நடந்திருந்தான். எந்த காரியம்? ஒரு அம்மா இயேசுவின் பாதத்துல வந்து உட்காந்து இந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஊத்துவாங்க. ஊத்தும் போது இவருக்கு கண்ணு உரிச்சிட்டே இருக்கும். ஆமென். இதை வித்து என்ன பண்ணலாம்? தரித்திர கொடுக்கலாம். இதை வித்தாலே அந்த பணம் யார் கையில தான் போகும்? ஏன்னா அவர் தான் யாரு? ட்ரெஷரர். அவர் டிசைட் பண்ணுவார் என்ன வாங்கலாம், என்ன பையில போடலாம். அவர் கண்ணு உறுத்திட்டே இருக்கு. அந்த காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஓகே சொல்லி இருந்தாருன்னா இவன் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. நீங்க 4 சுவிசேஷத்தை 4ஐயும் சேர்த்து படிக்கணும் எப்பவுமே. அப்பதான் அந்த ஃபுல் பிக்சரே கிடைக்கும். இந்த சம்பவம் ஆண்டவர் சொல்லுவார், நீ அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவன் காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் எழுப்பி போவான். ஆமே. இவர்கிட்ட இருந்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா. நம்ம ஒரு ஆஃபர் இருக்கு, 30 வெள்ளி காசு, போயிட்டு வரோம். ஆனா மற்ற சீஷர்கள் யாருமே உட்காந்துட்டாங்க. நீங்க பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகள் எல்லாம் விட்டு எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலருடைய. இப்ப மட்டும் யூதாஸ் இருந்திருந்தாங்க. நீ இன்னைக்கு எது பெருசா பாக்குறியோ அதை அவர் உன் காலு கீழே கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு எது நமக்கு ரொம்ப பிரஷியஸா? ஆமே, ஹல்லேலூயா. நீ தரித்திரு. இன்னைக்கு இதுக்காகவே நிறைய பேர் ட்ராக் மாறி போறாங்க. ஆனா என்ன ஒரு வேதனைன்னா, ஆமே, யூதாஸ் வாங்கின 30 வெள்ளி காசுல ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல. அந்த 30 வெள்ளி காசையும் தூக்கி எறிஞ்சானா அதை வந்து ஒண்ணுமே பண்ணல. ஆனா அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைவு இல்லாம, ஒரு குறைவு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எட்டாததெல்லாம் நாளைக்கு நம்ம காலு பக்கத்துல. ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு மேட்டர் கிடையாது. ஆண்டவருக்கு மேட்டர் நான் எந்த ட்ராக்ல நிக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். மார்க் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே, ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 2:27 சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணணும்? நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ்ல இருக்கணும். இதை நான் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் சொல்றோமே, எந்த ஆவியின் ஏவுதல்? அது ரொம்ப முக்கியம். ஆமென். பாருங்க, இந்த எசேக்கியேல் 13 அதனுடைய 3வது வசனத்துல அதை ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 13:3. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு இங்கே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது. அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் ஏவுதல்னா எந்த ஆவியின் ஏவுதல் தெரியுமா? தங்களுடைய அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது, நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கு. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா? சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது. நான் இன்னைக்கு எல்லாம் பேசல, பரிசுத்த ஆவியின் ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை பைபிள்ல இருந்து நான் சொல்றேன். என்ன லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டா, இல்ல என்னுடைய ஸ்பிரிட்டா, இல்லைன்னா
சாத்தானா என்பதை அறிந்து கொள்ளணும்னா ஒன்றை நம்ம அறிந்து கொண்டா போதும், மீதி ரெண்டும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்றை அறிந்து கொள்வது? என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா ஆமென், என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருன்னா அவனை ஒருபோதும் வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டார். அவனை அவரால் நடத்தப்பட, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, அது 7 மடங்கு அக்கினி ஆனாலும் சரி, அது தேவாலயமா இருந்தாலும் சரி, அவனை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியேயோ அவர் கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும். காரணம், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. ஆவியானவர் எப்படி நடத்துவார்? இயேசு என்ன சொன்னார்? சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள, அப்ப வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார். நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டி தான் இருக்கும். வசனத்தோடு ஒட்டி தான் இருக்கும். அது 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 புடமிடுகிற நிலை ஆனாலும் சரி. அதனாலதான் பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்னை அனுமதிச்சார். பாத்துக்கலாம், யோபு லைஃபை விட்டு எல்லாமே போச்சு, ஒண்ணு மட்டும் போகல. என்ன தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது. அப்ப இந்த வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறானாலே ஆமென், அவன் யாருடைய கண்ட்ரோல், யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா? டெவில். அதனாலதான் தங்கள் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல, மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. அதான் நீ வந்து என்ன சாப்பிடுவாயின்னு கர்த்தர் சபித்தார் பாம்ப? மண்ணு. அப்ப மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. இந்த மண்ணில இருந்தா எதை உருவாக்குனாரு? மாம்சம். இந்த மாம்சம். அப்போ நான் மாம்சிகமா யோசித்து செயல்படுறேன்னா நான் சாத்தானுக்கு ஆமே நல்ல சத்தியா நல்ல ஃபுட்டு கொடுக்கிறேன். அதனாலதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல. அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதா, இதை பார்க்கணும். சொப்பனங்கள் நமக்கு வரும், தரிசனங்கள் வரும். யாரோ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா இது நமக்கு வசனத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கணும். வசனத்துக்கு முரணான காரியத்தை நீங்களே பிரேயர்ல எனக்கு இப்படி தெரிஞ்சினாலும் ஓடிருங்க. ஆமே. நான் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது தூக்கமா வந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ நடந்துட்டு இருந்தான். ஆமே. எல்லாம் தரிசனம் உண்மை, சொப்பனங்கள் மூலமாய் பேசுவது உண்மை. இந்த உண்மை இருக்கிறதுனால தானங்க நிறைய போய் வருது. ஒரிஜினல் நோட் இருக்கிறதுனால தானே டூப்ளிகேட் அடிக்கிறாங்க. ஒரிஜினல் 500 ரூபாய் திடீர்னு பாருங்க 2000 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இப்ப 2000 ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட் எல்லாம் இல்ல. ஏன்னா 2000 ரூபாய் ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இருக்க நல்ல தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கள்ள தரிசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வருகைக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகல? ஆண்டவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார், யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்படியும் பேசுவாங்க. ஆமே. இப்போ பிரச்சனை இப்போ தெரியாது. இப்போ பெரிய ஆட்டுத்தோல் போட்டுட்டு ஒரு ஓனாய் வந்து மந்தைக்குள்ள போகுது. அதை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மந்தையில ஆடே இல்லைன்னு வைங்களா, கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இதே போல எல்லாம் ஒரிஜினல் இருக்கிறது. அதனால தரிசனம் கிடையாது, அப்படி கிடையாது. அதனால ஒரு தேவ பிள்ளை பேலன்ஸ்டா இருக்கும். பைபிள் என்னைக்குமே எதையுமே நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் சும்மா செஞ்சாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். வேத வாக்கியம் நிறைவேறிட்டு.
அவர் சத்தியத்துக்கு உள்ளதான் நடத்துவார். வசனத்தை விட்டு ஹோலி ஸ்பிரிட் வெளியே கொண்டு போகவே மாட்டார். ஆமென். எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை நான் பண்றதெல்லாம் ரைட்டு, நான் வசனத்தோடு தான் இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என்ன வசனத்தை விட்டு வெளியே நான் போகிறேன் அப்படின்னாலும் இந்த வேத வாக்கியம் எனக்கு படிக்கும் போது இது எனக்கு அந்நிய காரியமா இருக்குதுனாலே என்னுடைய லீடிங் தப்புன்னு அர்த்தம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே பலியை நீர் விரும்பாமல் என் செவியை நீர் திறந்தீர், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்திலே அன்பு சகோதர சகோதரி, உங்களை குறித்த ஜாதகம் பார்க்கணுமா? யாருக்கு? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பிறந்ததே தெரியாம யாரோ உறக்கத்துல எழுதி வச்சதை பார்த்துட்டு செவ்வா தோஷம், என்ன தோஷம்? சரி, ஹல்லேலூயா. யாரோ எழுதி வச்சாங்க, அவருக்கு அப்ப ஜலதோஷமா இருந்திருக்கும். ஏதோ தோஷம், சந்தோஷம். ஆமே. அதனால என்கிட்ட யாராவது பாஸ்டர் நீங்களா ஒரு டேட் சொல்லுங்கன்னு கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் பாருங்க, நான் செவ்வாய்க்கிழமை வந்து சொல்லுவேன். நல்லா இருக்கிறாங்க. அதையும் மிஞ்சினா சனிக்கிழமை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த 10க்கும் 11க்கும் இடையில வாங்க, இந்த இடையில வந்தால் அடி வாங்க இருக்குல்ல, நாங்க கிடையாது. ஒண்ணு நாங்க ஃபர்ஸ்ட் வருவோம், இல்லைன்னா கடைசி வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம். இந்த இடையில. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் இந்த லென்த் டேஸ் முடியட்டும். ஏன் முடிஞ்சு? ஹல்லேலூயா. அந்த டைம்ல போங்க, மண்டபம்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும், உங்களுக்கு பிழைக்க தெரியல. ஹல்லேலூயா. இந்த டைம்லாம் போங்க, இந்த முந்தி சிக்கன் குனியான்னு வந்துச்சு, சிக்கன் 20 ரூபான்னு போட்டாங்க. எல்லா வீட்லயும் ஸ்நாக்ஸ் கூட சிக்கன் தான். ஏன்னா சிக்கன் குனியா சிக்கன் வந்து சேல்ஸே ஆகல, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை ஆவியானவர் நடத்துறாருன்னா வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும். எனக்கு இப்படி தோணுச்சு, சரி அது பிப்ளிக்கலா ஓகேவா? இல்ல, பைபிள் எல்லாம் அப்படி கிடையாது. கட் பண்ணிருங்க. தாவீதை சாத்தான் ஏவினான், மேல இருந்து கீழே வரை நினைக்கப்பட்டவன். பேதுருவை சாத்தான் கையில் எடுத்தான். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாலே அவன் வந்துருவான். தாவீது பழைய ஏற்பாட்டுல நம்ம ஃபேவரட், புதிய ஏற்பாட்டுல அதே போல பேதுரு, 2 பேரையும் கையில் எடுத்திருக்கிறான். ஆமென். நம்ம ஃபேவரட்னு பார்க்குற ஆட்கள்லாம் ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை. ஓகே, என்ன அந்த வசனம் எனக்கு அந்நிய காரியமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறதுனாலே சம்திங் ராங். எனக்கு வசனம் வந்து எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எதை படிச்சாலுமே என்னை பத்தியே எழுதிருக்கிறது மாதிரி ஆண்டவர் காட்டுவார். பாருங்க, ஆவியானவர் இயேசுவை வந்து நிரப்புறார். ஜீசஸ் வந்து தேவாலயத்தில் போய் பைபிள் எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறோம், அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஆமே நமக்கு சீக்கிரம் மறக்கிறதுனால இந்த 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய டிராவல், அவருடைய பயணம் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு போய் இப்படி உட்கார்றார். என்ன ஒரு தெளிவு! இப்படிதாங்க இருக்கும் நம்ம லைஃப்ல. தேவன் நம்மை நடத்தும் போது நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா தான் நடத்துறாரு, சரியா தான் நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே, உன்மேலன் கண் வைத்து